வாழ்க்கையில ஒரு இழப்பு நஷ்டங்கள் வரும்போது அழுகை வருவது இயல்பு. ஆனால் நீ எத்தனை காலம் தான் அழுது கொண்டே இருப்பாய்? நீங்க கர்த்தர் சபையோடு பேசுகிற வார்த்தை இதுதான். சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில கைவிட்டு போனது, நஷ்டமானது, சில இழப்புகள், சில வேதனைகள் உங்க வாழ்க்கையில வந்தது. நீங்க உட்கார்ந்து அழுறீங்க. ஓகே, எவ்வளவு காலம் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க போறோம்? அடுத்து சுதந்திரிக்க வேண்டாமா? ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினது என்னைக்கும் சாம்பல்ல உட்கார்ந்து அழுவதற்கு அல்ல. நீ தூசியிலே இருக்கிறது வரைக்கும் கர்த்தருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. தூசியை உதறி விட்டு எழும்பு சீயோனே, தூசியை உதறி விட்டு ஆமென். உன் அழுகை எல்லாம் ஆனந்தமாய் மாற போகிறது. முட்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. பலன் கொள்ள எழும்பு, பலன் கொள்ள எழும்பு, பலன் கொள்ள